இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியை பார்ப்போம். ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பெலிஸ்தர்கிட்ட ஆயுதம் இருந்துச்சு. சவுல் கையிலையோ யோனத்தான் கையிலையோ மட்டும்தான் பட்டயம் இருந்துச்சு. மற்ற யார்கிட்டையுமே ஆயுதம் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப சின்னதாக முடிச்சிடுவேன். அதனால் ஒரு 4 to 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன் நான் இதை. அதனால் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. அதாவது ஒரு மூவி ஷாலின் சாசர்னு ஒரு மூவி, அதாவது கும்ஃபு பற்றி, கும்ஃபுவில் வந்து சூப்பர் பவர் மாதிரி ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. அதில் வந்து அதில் அந்த கும்ஃபு தெரிஞ்சவங்க, கலையை தெரிஞ்சவங்க கடைசியாக கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும். அவங்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் நேச்சுரலாக இருப்பாங்க. அவங்க அது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் யுனைட் பண்ணி ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் அவங்க விளையாடின்னு இருப்பாங்க. அதில் ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இவங்ககிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து இயற்கையாக கிடைச்சது. இவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இயற்கையாக கிடைச்சது இந்த டீமுக்கு, அதாவது ஹீரோவோட டீமுக்கு. அதே ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூ பயாலஜிக்கல் சம்திங் மூலமாகவோ இது மாதிரி இப்படி ரோபோட் மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இப்போ காலத்தில் ரோபோட்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த படத்தில் இருக்கிறது ஆக்சுவலாக யூஸ் பண்ணது என்னென்னா, அவங்க மெடிசன் யூஸ் பண்ணி அவங்க வந்து, அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி ஊக்குவிக்கிற மருந்து, அது மாதிரி ஹையர் லெவலில் ஊக்குவிக்கிற மருந்தை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஹீரோட டீமை தாக்கினே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து கடைசியாக ஹீரோயின் என்ட்ரி ஆவாங்க. ஹீரோயின் வந்து ஃபீமேலு, ஆனால் வந்து மேலாக என்ட்ரி ஆகி ஒரு மொட்டை அடிச்சுன்னு ஒரு மேலாக என்ட்ரி ஆகி ஜஸ்ட் வந்து அந்த படத்தில் நான் தான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் கொண்டு வரேன் அப்படின்னு பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஹீரோயின் வந்து கோல் கீப்பராக நிற்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்யான் பவர், வெளிச்சத்தையும் இருளையும் பேலன்ஸ் பண்ணுற பவர் அவங்க கிட்ட இருக்கும். அந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்போனன்ட் டீம், அந்த ஈவில் டீம் வந்து அகெயின்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக தாக்கும்போது அந்த கோல் கீப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதை ரிசீவ் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. அதை ரிசீவ் பண்ணி அந்த பாலை ரிசீவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே அவங்க த்ரூ ஆப்போனன்ட் டீம் கோலுக்கு அனுப்புவாங்க. இதில் வந்து அவங்க பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஜெயிச்ச பிறகு அந்த படத்தில் சொன்னாங்க, கோல் கீப்பர் மேரிட் ஸ்ட்ரைக்கர் சம்திங், ஃபார்வர்டில் இருக்கிறவரோ ஸ்ட்ரைக்கர் இருக்கிறவரோ ஹீரோவாக இருக்கிறவரோ அந்த மாதிரி ஆடில் போட்டு இதை ஒரு ஃபேண்டாஸ்டிக்னு அந்த படத்தை முடிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், தாவீது கையில் பட்டயம் இல்லை. கோலியாத் ஆனால் ஜெயிச்சிட்டாரு. கோலியாத்துடைய பட்டயத்தை வச்சு தான் ஜெயிச்சாரு. கோலியாத்துடைய பட்டயத்தை வச்சு ஜெயிச்சார்ல, அவர் கல்லில் எடுத்து அடித்தாரு. அதுக்கப்புறம் தலையை வெட்டும்போது தான் கோலியாத்தை ஃபைனல் ஷாட்டு, அதாவது ஃபைனலில் எண்டப் பண்ணும்போது கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்தார். அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்தெந்த வசனத்தை பிரயோகிக்கணும்னா, அதாவது உங்களை தாக்காம அதை திரும்பி போற மாதிரி வசனத்தை பிரயோகிக்கணும். ஸ்பிரிச்சுவலாக வாதை உன் கூட்டார்த்தி அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, என உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் நான் மோசி அறிந்து போகலாம், உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு எழுதும் இல்லை, உன்னை கழுதும் இல்லை. இந்த மாதிரி பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு கிட்ட வெப்பனே இல்லைனாலும், நம்ம கிட்ட பவரே இல்லைனாலும், நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லைனாலும், நமக்கு வர அந்த ஆப்போனண்ட்டை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல பேர் விச் கிராஃப்டுக்கு பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் சொல்லும்போது அது எப்படி அந்த எனர்ஜி அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் சொன்னது இந்த ரகசியம்தான். அதாவது உலகம் போராடும், உங்களுக்கு எதிராக போராடும், அது உங்களுடைய பிசிக்கல் வரைக்கும் கிட்ட வரும். ஆனால் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி அமைச்சிடுறதுக்கு வசனம் உங்ககிட்ட இருக்கணும். வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எல்லா வசனத்தையும், இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் டைமில் உங்ககிட்ட ஒரு 5 வசனம் இருந்தால் போதும். அதை வச்சு 1 hour அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சுனே இருந்தால் போதும், அதை பிரயோகிச்சா போதும். உங்ககிட்ட வந்து வெப்பன் அதுதான். நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன் வந்து, அதாவது இது வந்து உலகத்தை அழிக்கிற மாதிரி வெப்பன் இல்லை, ரிவர்ஸ் பண்ணி அவங்க அனுப்புறதே வந்து நம்ம தாக்காமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்டயே அதை அனுப்பிடுற அந்த வெப்பன். ஸ்பிரிச்சுவல் வெப்பன் எப்பவுமே ஒரு தாட்டாக தான் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எப்பவுமே தாட்டு தான் வெப்பன். அதனால வந்து அந்த வசனத்தை உங்களுக்குள்ள ஊற வச்சு, அதாவது அடியில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த வசனம் போய் அது ரூட்டட் ஆகி, அதுக்கப்புறம் அது வசனம் கனி கொடுக்கும்போது அதோடைய பலனை பார்ப்பீங்க.
கனின்றது வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த வல்லமையை பார்ப்பீங்க. அந்த உங்களுக்கு இந்த மாதிரி வசனங்கள் தேடி கண்டுபிடிங்க. எப்படியாவது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்கும் வசனத்தை இந்த கடைசி நாட்களை தேடி கண்டுபிடிங்க. அந்த வசனத்தை அதிகமா பேசுங்க. அது வந்து என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேம்ல எப்படி அவங்க தனியா வெப்பன்லாம் யூஸ் பண்ண அப்படி ரிசீவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அவங்க கிட்ட அமைச்சு விட்டாங்க. அந்த மாதிரி வந்து யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் தான் கடைசி காலம். ஆனாலும் வந்து யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விதமான குறி சொல்லுவதும் இல்லை இருக்கிறதுனால நம்ம ஜெயம் எடுப்போம். ஜெயம் நம்மளோட எடுத்துன்னு ஏற்கனவே அதில் எழுதிட்டதுனால நம்ம நிச்சயமா ஜெயம் எடுப்போம். யெகோவா நம்ம துணையா இருக்கிறாரு, நமக்கு கூடவே இருந்து யுத்தத்தை முன்னணி நடத்துறாரு. அதுக்காக நம்ம சந்தோஷமா இருந்து இந்த யுத்த நாட்களிலேயே நம்ம குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்போம், யுத்தத்தையும் பார்ப்போம், நம்ம அன்றாட வேலையும் செய்வோம், கர்த்தருடைய வேலையும் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கட்டி குடும்ப வேலையும் செஞ்சு நம்ம ஜெயம் எடுப்போம். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.